ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி வீட்டில் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் இதை ஊற வைக்க வேண்டாம், ரொம்ப நேரம் காய வைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக ஒரு ½ எப்படி இந்த சிப்ஸ் செய்கிறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நான் வீட்டுக்கு செய்கிறதுக்காக தான் எடுத்தேன். ஸோ ரொம்ப நல்லா வந்துருச்சு, அதனால அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி மரக்கட்டை, உருளைக்கிழங்கு சீவிர கட்டை மரக்கட்டை இருக்குது. இதில் நான் சீவிக்கிறேன். நான் மீன்ஸ் மாமி தான் சீவிட்டு இருக்காங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்க தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் ஒரு 3-4 உருளைக்கிழங்கு பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா வரவும் பிளான் வந்துச்சு. சரி, ஓகே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் பிளேட்லாம் நான் நார்மலாக வீட்டில் வச்சுருக்க பிளேட் அந்த மாதிரிலாம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த கட்டையில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி டைப் கட்டை இருக்கோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை சீவி எடுத்துகிட்டு ஒரு துணியில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒத்தரை மட்டும் கொடுங்க. இதை நம்ம பெருசாக ஊற வச்சு காய வைக்கிறதுக்கெலாம் இல்லை. அந்த ஈரம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகினா போதும், மற்றபடி வேறு ஒன்றும் ஒர்க் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் ஷால் வச்சுருக்கேன் இந்த மாதிரி போடுறதுக்கு. இதில் போட்டு டபுள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே காஞ்சிரும். இதை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேனில் வச்சிடணும். ஃபேன் கடியில் வச்சிட்டோம்னா கரெக்டாக எல்லாமே நல்லா காஞ்சிரும். இப்போ நம்ம இன்னொரு பேட்ச் உருளைக்கிழங்கையும் சீச்சி எடுத்துக்குவோம். சீச்சி எடுத்துகிட்டு அந்த திக்னஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே பேசிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க இது. இப்போ பாருங்கள், திக்னஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா நைஸாகவே வந்திருக்கு. நமக்கு மரக்கட்டையில் பண்ணுறது நல்லா இருக்குது. இப்போது நீங்கள் இதை எல்லாமே காஞ்சிருச்சு. நான் ரொம்ப நேரம்லாம் காய வைக்கல, ஊறவும் உருளைக்கிழங்கு வைக்கலை, தண்ணியிலலாம் போட்டு வைக்கல. சிம்பிளாக உருளைக்கிழங்கு கழுவிட்டு நறுக்கி ஒரு துணியில் போட்டு தொடச்சிக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ணல. இப்போ எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் சூடாக வச்சுக்கணும். சூடாக வச்சுருக்க எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெயில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா சிப்ஸில் ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாமல் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டாச்சு. உருளைக்கிழங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி எடுத்து ஃபுல்லாக எண்ணெயில் எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி ஆட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கலர், வெள்ளை கலரில் இருந்தால் பிடிக்கும் கொஞ்சம் சிப்ஸு, இல்லை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும்னா அதுக்கு தகுந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி கலரில் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த பதத்திலே நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆயிலில் இருக்க அந்த பபிள்ஸ்லாம் கம்மியாகிற வரைக்கும், அதாவது அந்த உருளைக்கிழங்கில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வறுத்து எடுக்கணும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ½ kg அளவுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா வீட்டில் பசங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதே எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த ஆயிலில் இருக்க பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக அமைதியாக ஆகிடுச்சு. அந்தளவு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இப்போ மாற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். செகண்டு வறுத்தது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகவே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நான் எல்லாத்தையும் நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் சாட் மசாலா வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக லாக்டவுன் பீரியடில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு பசங்களுக்கு. இது நீங்கள் ரைஸ் வெரைட்டிஸுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா சைடிஷாக வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வெரி பேசிக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸோடு தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.